ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று வாக்களித்த இறைவா, தாய் அன்போடு நம்மை இந்த ஞாயிறு வழிபாடை அளிக்கின்றார். இறை அன்பை உலகிற்கு எடுத்து சொல்ல அழைக்கப்பட்ட சீரர்கள் தனது அமைதியினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி வழிநடத்திய இறைவன் நம்மையும் இன்றைய நாளில் அழைக்கின்றார். தனது உடலில் உள்ள தசையாலும் இயேசுவுக்கு சான்று பகிர்ந்த பவுலடியாரை போலும், தனது உயிரை தியாகமளித்து கையளித்த தோமாவை போலும் இயேசுவின் சாட்சிகளாக வாழ வரம் கேட்போம். கிறிஸ்துவின் அருளும் அமைதியினாலும் நம்மை நிரப்பப்பட்டு இறைவன் இப்பலியில் பங்கேற்கின்றார். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற உதயம்பட்டு ரோடு அன்பிய குடும்பத்தினரின் கருத்துக்களுக்காகவும் நலனுக்காகவும் இந்த திருப்பலியில வேண்டிக் கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தள்ளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவரே, உயிர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே, இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும் நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்று பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் மறுமிடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசு புல்லினால் என் மேல் தெளிப்பே. இறைவா, உமது இரக்கத்தின்
வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை வழியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது நீளாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டே இடம் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆணவத்தால் வீழ்ச்சியுற்ற உலகை உமது திருமகனின் தாழ்ச்சியினால் மீட்டருளினே. இன்று தீமையின் ஆதிக்கத்தால் ஏற்படும் அடிமைத்தலையிலிருந்து எங்களை விடுவித்து உயிர்ப்பின் மகிழ்ச்சியையும் உண்மையான விடுதலை வாழ்வையும் தந்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எருசலேம் நகரை பெறப்போவதைப் பற்றி எசாயா இறைவாக்கினர் முன்னறிவிக்கின்றார். இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அனைவரும் இவ்வாக்குறுதிகளை பொருந்தும் என்பதை உணர்ந்தவர்களாக இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறைவாக்கியங்கள் 10 முதல் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்பொழுது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள்.
அவள் செல்வப் பெருக்கில் நிறைவாக அறிந்து இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருகெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசக முன்னுரை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பெருமையாக கருதி அவரைப் போல சிலுவையில் அறையப்பட்டு அவரின் அடிமையாக வாழ விரும்பும் தூய பவுலடியாரைப் போல நாமும் சாட்சிய வாழ்வுக்கு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். திருத்தூதர் பவுல் கலாயத்திற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பெற மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது. உலகம் பொறுத்த வரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன். விருட்ச சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாக இஸ்ரேலுக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia.
கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுள் நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். காலத்தில் இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரான ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என்று முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தமது கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று உங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எனச் சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய திருத்தூதர்களாய் வாழ இன்றைய நாளும் வாசகங்களும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. இன்றைய நாளிலே வேலை தேடி அலைகின்ற இளைஞர்கள் ஏராளம். தங்களது நிறுவனங்களுக்கு தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கின்ற நிறுவனங்களும் ஏராளம். இந்த நிறுவனங்கள் வேலைக்கு ஆள் தேவை என்று கொடுக்கின்ற விளம்பரங்களிலே இவையெல்லாம் இடம்பெற்றிருப்பதை நாம் நினைவு கூற முடியும். இந்த ஊரிலேயே, இந்த நகரிலேயே, இந்த நாட்டிலேயே எங்களது கம்பெனி தான் சிறந்த கம்பெனி. முழுவதுமாக ஏசி குளிர்சாதனம் ஊட்டப்பட்ட அறைகள். உங்களுக்கு இவ்வளவு சம்பளத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு ஊதியம், அலவன்ஸ், போனஸ் இவைகளெல்லாம் உங்களுக்கு வழங்கப்படும். பணியிலே உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. எங்களது நிறுவனத்திலே நீங்கள் சேர்ந்து பணியாற்றுவதன் வழியாக உங்களது மதிப்பு உயரும் என்றெல்லாம்
தங்களது நிறுவனங்களை பற்றிய பெருமைகளை எல்லாம் அவர்கள் அந்த விளம்பரத்திலே கொடுப்பார்கள். இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறோம், நாட்டிலே உலகிலே இத்தனை கிளைகள் எல்லாம் எங்களது கம்பெனிகளுக்கு உண்டு என்றெல்லாம் விளம்பரப்படுத்துவார்கள். அதே போல வேலை தேடி விண்ணப்பிக்கின்றவர்களுடைய விண்ணப்பத்தை பார்த்தோம் என்றால் இவைகளை நாம் பார்க்கலாம். தங்களது பெயர், படிப்பு, எந்தெந்த ஸ்கூலில் எந்தெந்த கல்லூரியிலே என்னென்ன பட்டங்களை நான் படித்திருக்கிறேன் என்பது வரிசைப்படுத்தப்படுகின்றது. எனக்கு இருக்கின்ற திறமைகள் என்ன, என்னுடைய தனித்துவம் என்ன, எத்தனை கம்பெனிகளிலே இதற்கு முன்பாக நான் வேலை செய்து அனுபவம் பெற்றிருக்கின்றேன், என்னை சேர்த்து கொண்டால் உங்களது கம்பெனி வளர்ச்சி அடையும் என்பதற்கு நான் உறுதி. இங்கு விண்ணப்பிக்கின்ற அனைத்து நபர்களிலுமே சிறந்த ஒரு விண்ணப்பாளராக நான் இருப்பேன், சிறப்பாக நான் பணியாற்றுவேன், அதற்குரிய அத்தனை திறமைகளும் எனக்கு உண்டு என்று அந்த விண்ணப்ப படிவத்திலே பயோடேட்டாவுடன் இணைத்து கொடுக்கின்றவர்களையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவும் கூட நற்செய்தி பணிக்கு இன்றைய நற்செய்தியிலே ஆள் எடுக்கின்றார். அவர் கூறுகின்ற விளம்பரங்களை பாருங்கள். இந்த கம்பெனிக்கும் இயேசு தருகின்ற விளம்பரத்திற்கும் பாருங்கள். நற்செய்தி பணி ஆற்ற வருகின்றீர்களா? உங்களுக்கு தங்குவதற்கெல்லாம் இடம் கிடையாது, ஏனென்றால் மனுமகனுக்கே தலை சாய்க்க கூட இடம் இல்லை. நீங்கள் செல்கின்ற இடத்திலே உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. உங்களை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் கூறுவார்கள், கதை கட்டுவார்கள், பெயரை கெடுப்பார்கள், உங்களை தூற்றுவார்கள். உங்களுக்கு செல்கின்ற இடத்திலே உணவு, தங்குமிடமெல்லாம் எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. செல்கின்ற இடத்திலே அந்த ஊரிலே உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் வீட்டிலே தங்குங்கள், அவர்கள் கொடுப்பதை உண்ணுங்கள், அங்கே நற்செய்தி பணியாற்றுங்கள். இந்த நற்செய்தி பணிக்கு வருகின்றவர்களுக்கு பலவிதமான இடையூறுகள் உண்டு. உங்கள் மீது வழக்கு தொடரலாம், உங்களை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லலாம். ஒரு சிலர் இந்த நற்செய்தி பணிக்காக என் பொருட்டு கொலை செய்யப்படக்கூட வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் எதையுமே செய்யவிட்டால் கூட என் சீடர்கள் என்பதற்காக கூட உங்கள் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகளை சுமத்துவார்கள். இதுதான் ஆண்டவர் இயேசு தமது பணிக்காக அழைக்கின்றவர்களுக்கு தமது பணியை பற்றி தருகின்ற ஒரு விளம்பரம். இரண்டாவதாக, நற்செய்தி பணி ஆற்ற நான் முன் வருகிறேன் என்று பல நிறுவனங்களிலே கம்பெனிக்கு வேலைக்கு விண்ணப்பிக்கின்றவர்களைப் போல இயேசுவின் பணிக்கு நாம் முன்வர விருப்பம் கொண்டிருப்போமானால் நம்முடைய தகுதிகள் எல்லாம் என்னவென்று நாம் குறிப்பிட்டு இயேசுவிடம் சொல்ல வேண்டும் என்றால், முற்றிலுமாக இந்த உலகத்தின் பணிக்கும் நற்செய்தி பணிக்கும் மாறுபட்டிருப்பதை நம்மால் கண்டுணர முடியும். எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது, இவ்வளோ படிச்சிருக்கிறேன், இவ்வளோ அனுபவம் இருக்குது, என்னால் சிறப்பான நற்செய்தி பணியாற்ற முடியும் என்று இயேசுவிடம் விண்ணப்பித்தால் நிச்சயமாக நற்செய்தி பணிக்கு வேலை இல்லை. ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், எதற்குமே லாய்க்கற்றவன், எனக்கு அனுபவமே கிடையாது, ஆயினும் உமது பணிக்காக நான் என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று தாழ்ச்சியோடு யார் யாரெல்லாம் இயேசுவிடம் நற்செய்தி பணிக்காக தங்களையே அர்ப்பணிக்க முன்வருகின்றார்களோ அவர்களையே ஆண்டவர் தமது பணிக்காக தேர்ந்து கொள்ளுகின்றார், அவர்களை வரவேற்கின்றார். இது விவிலியத்திலே நாம் காணுகின்ற உண்மை. பேசத் தெரியாத திக்குவாயான மோயிசனை எகிப்திலே இஸ்ராயேல் மக்களை விடுவிக்கின்ற ஒரு தலைவராக ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் ஆமோஸை ஆண்டவர் தமது வார்த்தையை அறிவிக்க அழைக்கின்றார். அசுத்தமான உதடுகளை கொண்ட எசாயா இறைவாக்கினரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அழைக்கின்றார். இயேசுவும் கூட படிப்பறிவில்லாத பாமர மக்களை, மீனவர்களை அவர் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த நற்செய்தி பணிக்கு நம்முடைய உலகியல் தகுதிகளை முன்னிறுத்துவோமானால் அது நிச்சயமாக இந்த நற்செய்தி பணிக்கு அவசியமே படாது, தேவையும் படாது. உள்ளத்திலே தாழ்ச்சியோடு எளிமையோடு முழுமையாக ஆண்டவரை நம்பி இந்த பணியிலே நாம் அர்ப்பணிப்போமானால் இந்த நற்செய்தி பணியானது திறம்பட அமையும் என்பதே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு தகுதியாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு 72 பேரை நியமித்து தாம் போக இருந்த ஊர்களுக்கு அவர்களை அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் சீடர்கள்
12 பேர். இந்த 12 பேரை அவர் பெயர் சொல்லி அழைக்கின்றார். தாம் விட்டு சென்ற இந்த குருத்துவ பணியை, ஆசீர்வதிக்கும் பணியை, அர்ச்சிக்கும் பணியை, போதிக்கும் பணியை தொடர்ந்து ஆற்ற அவர்களை சிறப்பான விதத்திலே அவர்களை அபிஷேகம் செய்கின்றார். அவர்களுக்கு பலவிதமான அதிகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆற்றல்களையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த 12 சீடர்கள் பணிக்குருத்துவத்தின் அடையாளமாக இருக்கின்றார். அவர்களுடைய வழித்தோன்றலான திருத்தந்தையர்கள், கர்தினால், குருக்கள், துறவிகள் இவர்கள் சிறப்பான விதத்திலே ஆண்டவருடைய பணியை தொடர்ந்து ஆற்ற பணிக்குருத்துவத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். வேறு 72 பேரை ஆண்டவர் நியமித்து தாம் போகவிருந்த ஊர்களுக்கு அவர்களை அனுப்புகின்றார். அப்படி என்றால் இந்த 72 பேரும் இறை மக்களாகிய பொது நிலையினரை குறிக்கின்றது. தூய பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 9வது அதிகாரம் 16வது இறைவார்த்தையிலே குறிப்பிடுவதைப் போல, நற்செய்தியை அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு. நற்செய்தி அறிவிப்பு என்பது என்மேல் சுமத்தப்பட்டிருக்கின்ற ஒரு கடமை. நான் விரும்பினாலும் செய்வதற்கு அல்லது விரும்பாவிட்டால் விட்டுவிடுவதற்கான ஒரு பணி அல்ல. இது கட்டாயமாக எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற பணி. இதை நான் செய்தே ஆக வேண்டும் என்பதை அவர் தெளிவாக குறிப்பிடுவார். ஆக இந்த 72 பேர் என்பது உலகில் இருக்கின்ற 72 நாடுகளை இயேசு வாழ்ந்த காலத்திலே குறிப்பதாக அமைகின்றது. பொதுநிலையினர் அனைவருமே இந்த நற்செய்தி பணியை அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. தாம் போகவிருந்த ஊர்களுக்கு இயேசு அனுப்புகிறார் என்றால் தமக்கு பதிலாக அவர்களை நற்செய்தி பணியாற்ற அனுப்புகின்றார். ஆக நற்செய்தி பணியாற்ற வருகின்ற ஒவ்வொருவரும் இயேசுவின் பெயரால் வருகின்றார்கள் என்பதை இறைமக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இயேசுவின் பெயரால் ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். எனவேதான் திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் அவர்கள் அழகாக கூறுவார், ஆல் தி எவாஞ்சலைஸ்ட் ஆர் எவாஞ்சலைசர். நற்செய்தி அறிவிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நற்செய்தி பணியாளர்கள் என்பதை அவர் தெளிவாக குறிப்பிடுவார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது நமது வார்த்தையின் வழியாக, வாழ்வின் வழியாக அது நிறைவேறுகின்ற பொழுதுதான் மக்களிடையே ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இன்று உலகிலே கணக்கிடும் பொழுது இயேசுவை பற்றி அறிந்தவர்கள் ஒரு 33% மக்களே. மீதமுள்ள 67% மக்கள் இன்னும் இயேசுவை பற்றி அறியாமலே இருக்கின்றார்கள். எனவேதான் அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று கூறுகின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவின் பெயரால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையை நமது உள்ளத்தின் ஆழத்திலே பதித்து அதை சிந்தித்து அதையே நமது வாழ்வாக்கி நற்செய்தியை அறிவிப்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். தந்தை மகன் துய
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவருடைய பணியை தொடர்ந்து ஆற்ற தேவையான வரங்களை இப்பொழுது மன்றாட்டுகளாய் கேட்போம். உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்ற இறைப்பணியாளர்களை தேற்றுபவரே, நற்செய்தி பணியை இவ்வுலகின் எத்திசையிலும் செய்து வரும் எமது திருச்சபை தலைவர்களை உமது விண்ணக வரங்களால் நிரப்பிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல எம்மை தேற்றுபவரே, தீராத நோய்களாலும் மனக்கவலைகளாலும் வருந்தும் மக்களை தேற்றி புதுவாழ்வு தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று கூறியவரே இறைவா, திருச்சபை வளர்ச்சியில் அக்கறை கொண்ட இளையோர் இளம் பெண்கள் பெருகி இறையழத்தல் மிகுதியாகிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியும் இரக்கத்தையும் எமக்கு அருள்பவரே, நாங்கள் வாழும் நாட்டில் உள்ள தலைவர்கள் மக்கள் மத்தியிலே அமைதியை கொணரவும் தேவையில் உள்ளோர் மேல் இரக்கம் கொள்ளவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். உம் பணியை ஆற்றிட எங்களை பெயர் சொல்லி அழைத்த இறைவா, இது உமது பணியிலே வருகின்ற பல்வேறு இடையர்களையும் உலகத்தின் எதிர்ப்புகளையும் தாண்டி எங்களது வாழ்வின் வழியாக நற்செய்தியை அறிவிக்க தேவையான வரங்களை இப்பொழுது கேட்டிருக்கிறோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் எனது ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நம்ம நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலனுக்காகவும் கையிலிருந்து வரை ஏற்றுக்கொள்வாராக.
மகத்துவமிக்க இறைவா, உமது பெயரின் மகிமைக்காக நாங்கள் அர்ப்பணமாக்கும் இந்த பலிப்பொருட்களை கருணையுடன் ஏற்றருளும். இதனால் நாங்கள் கிறிஸ்துவில் பெற்றுக்கொண்ட புது வாழ்வில் நாளுக்கு நாள் வளரவும், அந்த வாழ்வு எங்களில் செயல் வடிவம் பெறவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உளம் கனிந்து உலகின் மீது அன்பு கொண்டு எங்களுக்கு மீட்பரை அனுப்பினீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களை போன்று வாழ்க்கை நடத்த திருவுளமானார். இவ்வாறு நீர் உமது திருமகனிடம் செலுத்திய அன்பை எம்மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் பெற்றுக்கொண்டோம். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமைகளை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: வானக தந்தை, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே முது தூய ஆவியை புனிதை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய
பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்திருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்த போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அதையான வாழ்வில் தலைமை கொண்டு உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. நீங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடல் மரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்வழிப்பதாக. என் இதயம்
ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, உமது இல்லத்தில் நாங்கள் உமது அருள் காவலையும் அன்பையும் அனுபவித்து மகிழ்ந்துள்ளோம். நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவால் திடம் பெற்று உமது நற்செய்தியின் ஆர்வமிக்க பணியாளர்களாக செயல்பட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.